உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எந்த அளவுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுன்ற விஷயம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு எண்ணமோ ஆசையோ ஒதுக்காது. உங்களுக்கு வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருக்குது, ஒரு கிரேஸ் இருக்குது அப்படின்னாலே அது உங்கள் ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய. நீ எந்த கண்ட்ரிக்கு போய் இந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அதே கண்ட்ரிக்கு நான் போய் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவேப்பான்னு சொல்லி ஒரேப்படி அவங்க அப்பா எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரோ அதே நாட்டில் போய் 5-6 வருடங்கள் வேலை பார்த்து சம்பாரித்து கொண்டு வந்து அவங்க அப்பாவுக்கு அதே ஊரில் மணிமண்டபம் கட்டினா. உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு எந்த கோயிலுக்கு போனால் உங்களுடைய கர்மா கழிவுன்ற கண்டுபிடிக்கும். கர்மா தான் தடையை ஏற்படுத்துங்கய்யா. எண்ணத்தை கொடுக்குறது உங்கள் ஜாதகம் தான், அதில் தடையை ஏற்படுத்துறது உங்கள் ஜாதகம் தான். ஐயா போகணும் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. ஆனால் ஒரு ஜோதிடராக போனால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லக்கூடிய தார்மீக பொறுப்பும் உனக்கு உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பிரச்சனை வந்துட போகுது, எவ்வளோ எத்தனை லட்சம் செலவு பண்ணணும், எத்தனை கோடி வேணும், டாலர்ஸாக மாற்றணுமா இல்லை யூரோவாக மாற்றணுமா இல்லை உங்களை வெள்ளியாக மாற்றணுமா அப்படி இப்படின்னு பிரச்சனை வரும். வேண்டாம், தள்ளி போடுங்க. ஒரு 2 மாதம் கழித்து அவங்க மனைவி வர்றாங்க. தம்பி அவர் மாட்டிக்கிட்டார் தம்பி, போன இடத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி அவர் அங்கேயே யாரும் கேட்பார் இல்லாமல் அங்கேயே இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார். ஜோதிடத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, கிரகங்களை தாண்டி நம்ம ஒன்று செய்யணும்னு முயற்சி பண்ணோம்னா கிரகங்கள் தன் வேலையை காட்டிடும். சில ஜாதகங்களுக்கு வெளியூர்கள் வெளிநாடுகள் தான் ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அந்த 12 கட்டத்தை பார்த்து ஆராய்ந்து அதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். என் ஜாதகம் எனக்கு சாதகமாக இருக்கா, நான் போகின்ற வழி சரிதானா? அழகாக ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் போகின்ற வழியை தடம்பாங்க. அந்த தடத்தில் இருள் ஏற்பட்டால் ஜோதியாக வருவதுதான் ஜோதிடம். அந்த ஜோதிடர் மிகச்சரியான ஒளியை ஏற்றி வைத்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்கி தருவார். ஒவ்வொரு நாள் எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுதும் இன்றைக்கி இவர் என்ன கேள்வி கேட்க போகிறார் அப்படிங்கிறத விட இதுக்கு அவர் அனுபவித்த பதில் ஒன்று சொல்லுவார். அவ்வளோ ப்ராக்டிக்கலாக சொல்லும் பொழுது எந்த ஒளிமறையும் இல்லை. ஏன்னா அவர் கூட பயணிக்கும் பொழுது இவர் சொன்ன நபர்களோட ஃபோன் பேச எனக்கு வாய்ப்பு கொடுப்பார். அவங்க சொல்லுவாங்க, சார் நான் எங்களாலலாம் இருந்து சொல்ல முடியல, அவர் அந்த சம்பவம் என்னை பற்றி தான் சொன்னார் அப்படின்னு அவங்க மனம் திறந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். என் வாழ்க்கை இதுதானா அப்படின்னு நினச்சவங்களுக்கு இது இல்லையா, நீ நல்லா வாழலான்னு தட்டி கொடுத்து வாழ்வியல் முறையை அழகாக மாற்றி தருகிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள். இன்றும் நமக்கான விளக்கங்களோடு நிலையத்தில் காத்திருக்கிறார். உங்களின் சார்பில் அவரை வணங்கி வரவேற்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி யோசனை பண்ணும்போது வார்த்தைகள் மோதுது. ஏன்னா அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா சில தெரியாதவங்களோட பயணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய சின்ன கருத்து. யாராவது உட்காருவாங்க, நம்ம கேள்வியை ஜென்ரலாக கேட்டுட்டு போகிறதோட சனி பயிற்சி இப்படி இருக்கும், ராகு கேது, நம்ம டிஸ்கஷன்லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நான். இது மாதிரி விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்னு. நீங்கள் நிறைய அனுபவங்களை சொல்லுங்கன்னு சொன்னால் அனுபவங்களை கொட்டிடுறீங்க. அவன் திக்கும் காடுறேன், இதை பற்றி பேசுவோமா, இது ஆச்சரியமாக இருந்தது, இதை பற்றி பேசுவோமா, அதிசயமாக இருந்தது. இந்த அனுபவம் தான் நேர்களுக்கும் ஏற்பட்டிருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா நான் இவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இந்த மாட்டம்லாம் இவர் இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாரா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி என் மனதில் தோன்ற விஷயங்களுங்க, எந்த அளவுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுன்ற விஷயம். வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த பிரச்சனை தீருமான்ற விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அது மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தருணங்கள் ஏதாவது எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமா? நிச்சயமாங்க, நிச்சயமாக. இன்றைக்கி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டுக்கு போய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பல இளைஞர்களுடைய கனவாக இருக்குது. என்னுடைய பணிவான கருத்து, ஆனால் ஜோதிட நேதியும் இதுதான். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு எண்ணமோ ஆசையோ ஒதுக்காது. உங்களுக்கு வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருக்குது,
ஒரு கிரேஸ் இருக்குது அப்படின்னாலே அது உங்கள் ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறி. அங்கே உங்களுக்கு அந்த காலகட்டம் வந்துருச்சுன்னா அந்த எண்ணம் வந்துடும், ஆசை வந்துடும், நீங்கள் செஞ்சுருவீங்க. செய்யக்கூடாத விஷயத்த செய்யும் போதும் அந்த ஜாதகம் வந்து வேலை செய்யும். நீ இந்த இடத்துல போய் குழியில் விழணுன்னு இருக்கு, நீங்கள் விழுந்துருவீங்க. எத்தனை பேர் வந்து தடுத்தாலும் போய் விழுவீங்க. எங்கே தப்பான இடத்துல காசு கொடுத்துட்டு போக முடியாமல் இருந்தவங்க அங்கே போய் ஜெயிலில் இருக்கவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னும். போகாதீங்கன்னு சொல்லியும் போனவங்க இருக்காங்க, அந்த போங்கன்னு சொல்லியும் போகாமல் இருந்தவங்களும் இருக்கிறாங்க. சில ஜாதகங்கள் பார்த்தாலே தெரியுங்க, இவன் செய்யாதேன்னு சொன்னாலும் செய்வான், செய்யின்னு சொன்னாலும் செய்ய மாட்டான்ற மாதிரி இருக்கும். அப்போ கடவுளை கும்பிட்டுக்கன்ற மாதிரி இருக்கும் சார். இப்போ வெளிநாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். கண்டிப்பாக என் பிள்ளை நான் வெளிநாடு அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தாய் வந்து உறுதிதமாக சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்கிறாங்க அதுக்கு? அப்படி சொன்ன தாயே அவங்க பையனை ஃபாரின் அனுப்பி வச்ச ஒரு சம்பவம்லாம் இருக்குது. ஐயா, நான் பாரம்பரியமான ஒரு ஜோதிட குடும்பத்திலேருந்து வர்றேன். ரெண்டாவது வந்து யாருக்கு ஜோதிடம் வந்து தலையில் எழுதியிருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஜோதிடம் நாட்டம் இருக்கும். நான் முன்பே ஒரு பேட்டியில் நம்ம ஆதனில் சொல்லியிருந்தேன், என் கூட பிறந்தவங்க இன்னொரு அண்ணன் இருக்கார் அப்படின்ட்டு. அவருக்கும் எனக்கு அதுக்கு அடுத்த தங்கைக்கும் வந்து ஜோதிடத்தின் மேலே ஒரு நாட்டம் இல்லை, எனக்கு மட்டும் ஜோதிடத்தின் நாட்டம். அப்போ சிறு வயதில் எங்கள் தாத்தா வந்து பஞ்சாங்கலாம் வச்சுட்டு ஜோதிடலாம் பார்த்துட்டு இருப்பார். நிறைய பேர் வந்து அவரை நோக்கி தினசரி வீட்டுக்கு வருவாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க, பொருத்தம் பார்ப்பாங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, இப்படி அதுதான் இருக்கும். எனக்கு மற்ற விளையாட்டு சாமானை விட அந்த ஜாதகங்கள், நோட்டு புஸ்தகம், பஞ்சாங்கம், எங்கள் தாத்தா பேசுகிற விஷயங்கள், காதில் விழுகிற விஷயங்கள், இதெல்லாம் தான் எனக்கு ஒரு விளையாட்டு விஷயமாகவே இருக்கும். அவரையே சுற்றி விளையாடிக்கிட்டு இருப்பேன், அவர் சொல்கிற விஷயம் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இயல்பில் அது ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. கடவுள் கொண்டு வந்து என்னை வந்து ஜோதிடராகவே உட்கார வச்சுட்டார். அப்போது அப்படி ஒரு சூழலில் வந்து எங்கள் தாத்தாவே ஜோதிடர் தானே, அவர் என் ஜாதகத்தை பார்த்து இவன் கண்டிப்பாக ஜோதிடர் தான் அப்படிங்கிறார். அதனாலே அவர் என்னை கூப்பிட்டு பக்கத்திலே உட்கார வச்சுப்பார். அவர் அந்த மக்கள் வந்து இப்போ ஜோதிடம் பார்க்குற அண்ணன் இருக்கிறாரு, ஆனால் அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லை, அவங்களுக்கு அந்த அமைப்பு. எங்கள் அண்ணனையும் பிடிச்சிக்கிடுப்பார், ஆனால் எங்கள் அண்ணன் ஓடிடுவார். அவரால் அந்த இடத்துல இருக்க முடியாது, அவருக்கு போர் அடிக்கும், போயிடுவார். நான் அப்படியே உட்காந்து கதை கேட்டுட்டு இருப்பேன், அவர் சொல்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைய ஏபிசிடிலாம் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா இது ஆப்பிள், இது வந்து பால் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை காலங்காலமாக அந்த விஷயம் இருக்குது. அப்போ நான் ஒரு சிறு குழந்தையாக இருக்கேங்கய்யா, நான் பொம்மை வச்சு விளையாடுற டைம் வச்சுங்களேன், சும்மா ஓடி பிடிச்சி விளையாடுறது, ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருக்கேன். ஒரு 3வது 2வது படிச்சுட்டு இருக்க டயத்தில் அப்போவே எங்கள் தாத்தா வந்து இந்த கிரகங்கள்லாம் இருக்குது, நவகிரகங்கள், சூரியன், சந்திரன் சொல்கிறாரு. எனக்கு அது ஈஸியாக புரியுது. அப்போது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, சே இவனுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த மாதிரி இப்படி இருந்தால் இது, இப்படி இருந்தால் இது. அதான் அது வந்து ஏதோ ஒரு விளையாட்டு போல் நான் கற்றுக்குறேங்கய்யா. எனக்கு அப்போ தெரியுமா நம்ம இப்படி ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு. ஆனால் அவர் அன்று கணித்திருக்கிறார். வாய்ப்பாடெல்லாம் ரைம்ஸ் மாதிரி சொல்லி. ஆமாங்க, இன்றைக்கி சின்ன குழந்தைங்களே வாய்ப்பாடு 10 வாய்ப்பாடு வரைக்கும் சொல்கிறாங்க, 12 வாய்ப்பாடு சொல்கிறாங்க. நிறையா கேபிட்டல் சிட்டி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கண்ட்ரி கேபிட்டல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி ஒரு விஷயத்தை என்னை அறியாமல் எனக்குள்ளே புகுத்திக்கிட்டே இருந்திருக்காரு எங்கள் தாத்தா. அப்போது சில நேரம் என்ன பண்ணுவார், ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்து புதுசாக ஜாதகங்கள் வருது இல்லையா, அப்போ நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம், நீங்கள் கூப்பிட்டு வந்து இந்த ஜாதகத்தை பற்றி சொல்லு அப்படின்னுவார். அப்போ நான் 2 பாயிண்ட் சொல்லும்போது வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுவார். மற்ற விஷயங்களும் அவங்கள்ட்ட பேசுவார். இது எங்கள் ஊர்லேயே பல பேருக்கு தெரியும். அவன் சொல்கிறான் இவர் வெரி குட்ன்றாரு, ஆனால் அது கரெக்டாகவும் இருக்கே, அதை சொல்கிற பாயிண்ட் அவங்க லைஃப்பில் இருக்கணும்ல. ஐயா என்ன அடுத்த ஜோதி ரெடி பண்ணிட்டீங்களா வீட்டில் அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க. இவரும் ஆமாம் அடுத்து அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. அப்படி ஒரு காலகட்டத்தில் நான் விளையாடிட்டு இருக்கேன். இங்கே வர சொல்கிறாரு, ஒரு ஜாதகத்தை காட்டி இந்த ஜாதகம் என்ன சொல்லுது சொல்லு அப்படின்றார். நான் பார்த்துட்டு ஐயா இது ஃபாரின் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட போயிட்டேன். ஐயா இதுதான் உண்மை, உங்கள் பையன் ஃபாரின் போவார் அப்படின்னு ஒரு பெற்றோரை பார்த்து எங்கள் ஐயா சொல்கிறார். அந்த பையன் அப்போ தான் பிறந்து சின்ன பையனாக இருக்கான். என்ன விஷயம்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கும் அந்த சீன் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐயா நீங்கள் வேறு என்ன வேணால் சொல்லுங்கள், என்னை மீறி என் பையன் ஃபாரின் போக மாட்டான். ஏனென்றால் அவங்க வீட்டுக்கார் இந்த குழந்தையோட அப்பாவே வந்து ஃபாரின் போகணும்னு வாழ்க்கை அளித்தவர். போகல கடைசி வரைக்கும் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, எங்கேயாவது போய் பணத்தை இழக்கிறது, ஃபாரின் கூட்டு போகிறது. ஆனால் ஃபாரின் சென்னை ஏர்போர்ட்லேயே அவரை வந்து ஏமாற்றிடுறது, இப்படியே இருந்திருக்கு. அவர் வந்து முடித்திருத்தம் செய்யக்கூடிய தொழிலில் இருந்திருக்காரு. எங்கள் ஊரில் முடித்திருத்தம் பண்ணக்கூடியவர் தான். அப்போது அவர் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாரு. இந்தியிலேயே அவங்க மனைவி வந்து கடுப்பாகி இனி எதுக்கு இந்த ஃபாரின்ற விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து இருக்கும்போது தான் இவங்க பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு ஃபாரின் பர்சனே எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு. ஐயா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது, வேறு எல்லாமே சொல்லுங்கள் நான் பண்ணுறேன், என் பையனை ஃபாரின் போக மாட்டேன், தப்பாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
அப்போது அவருக்கு ஆக்சுவலி பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரியவங்க குழந்தைகள்கிட்ட பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தைக்கு புரியுதோ இல்லையோ அந்த குழந்தைகள்கிட்ட பேசுவாங்க. அது மாதிரி என் தாத்தா என்ன பண்ணுவார், என்னை கூப்பிட்டு வச்சுட்டு பேசுவார். இந்த அம்மா தெரியாமல் பேசுது, இந்த பையன் அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுவான், இந்த பையனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம், மிக குறுகிய காலத்திலே அவங்க அப்பாவை மறைஞ்சிடுவார், அதுக்கப்புறம் இவன் வந்து ஃபாரின் போவான் அப்படின்னு என்கிட்ட ஒரு புலம்புற மாதிரி, யார்கிட்டே புலம்பணும் இல்லை, ஒரு செவத்துக்கிட்ட புலம்புற மாதிரி என்கிட்ட புலம்புறாரு. அவருக்கு தெரியாது நான் அதெல்லாம் கிராஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இது ஞாபகம் இருக்குங்கய்யா. அப்போது எனக்கு அந்த குடும்பத்தோடைய நிகழ்வு அப்படி பசுமருதாணி போல் பதியுது. அப்போ அடுத்தடுத்து நானும் வளர்றேன், அந்த பையனும் வளர்றார். கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் ஒரு 2-3 வருஷம் வித்தியாசம். நான் அவரோட 2-3 வருஷம் பெரிய பையன், அவர் அதுக்கு பின்னாடி பிறந்த பையன். அப்போ அவர் வளர்ச்சி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவரும் அந்த முடித்திருத்தத்தில் அவங்க அப்பா ஈடுபடுத்துறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், எப்போ இவன் இன்னொருத்தருக்கு முடித்திருத்தம் பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்போ அவங்க அப்பா மறைவார். ஃபீல்டுக்குள்ளே வர்றப்ப இவன் அவங்க அப்பாவோட ஃபீல்டுக்குள்ள இவன் உள்ளே வந்து இவன் ஒரு ஷைன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா மறைவாருன்றார். அவர் காலகட்டமோ என்னமோ அவன் 8th 9th படிக்கும் போதே தொழிலுக்குள்ள வந்துட்டான், அவங்க அப்பா மறைகிறார். அப்போ இந்த பையனுக்கு 18 வயசு ஆகுதுங்கய்யா. அந்த ஊருக்குள்ளே மிகச்சிறந்த வித்தகனாக வந்துட்டார். அப்போ அவங்க அம்மாவுக்கே பெரிய ஷாக் என்னன்னா, அம்மா நான் ஃபாரின் போகணும் அப்படிங்கிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, அந்த டயத்தில் நான் எங்கள் ஐயாவோட இருக்கேன். இந்த குடும்பம் யார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா ஐயா ஞாபகம் இருக்கு. என்னம்மா விஷயம்? என் பையன் ஃபாரின் தான் போவேன் ஒத்த காலில் நிற்கிறான், எங்கேருந்து இந்த கெட்ட பழக்கம் அவனுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரில, நான் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேனேம்மா ஞாபகம் இருக்கா, இவன் யாருன்னு தெரியுதா, அன்றைக்கி வந்து விளையாடிட்டு இருந்தான்ல என் பேரன். ஆமாங்கய்யா, என்னையா நடக்குதுன்னு. அம்மா அந்த ஜாதகம் ஃபாரின் போகிற ஜாதகம், முதல்ல உன் பையனை கூட்டுவா அப்படின்னா அந்த பையன் அங்கே தான், அவங்க பையன் தான் கூட்டு வந்திருக்காரு. அந்த ஐயா தானே சொன்னார் ஃபாரின் போனேன், என்னன்னு போய் கேட்டுன்னு, இந்த தாங்கயா இருக்கேன் வர சொல்கிறேன்னா அவன் பைக்கில் வந்திருக்கான். வந்துட்டு ஏன்பா ஃபாரின் போகிறேன் அப்படின்னா, இல்லைங்கய்யா எனக்கு ஃபாரின் போகிற எண்ணமே இல்லாமல் தான் இருந்துச்சு, திடீர்னு கனவுல எங்கள் அப்பா வந்தாருங்கய்யா, நான் போக முடியாத ஃபாரின் நீ போகணும்ப்பா, இதுதான் அப்பாவோட ஆசைன்னு சொல்கிறாரு. உண்மை என்ன, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது சார், எங்கள் அப்பா கூட சேர்ந்து இருக்கவே எனக்கு பிடிக்காது, எங்கள் அப்பா வாழும் காலம்லாம் வெறுத்தேன், ஏன்னா அவரால் சம்பாத்தியமே பண்ணல, எங்கன்னா ஃபாரின் போகணும் அது இதுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் போவார், திருப்பி வருவார், சம்பாரிச்ச காசை பூரா இங்கே அழுதுட்டு வருவார், எங்கள் ஏஜென்ட்டை கொடுத்து ஏமாந்துட்டு வருவார், தவிர 10 பைசா எனக்கு சேர்த்து வைக்கலன்ற ஆதங்கமும் எனக்கு இருக்குது. எங்கள் அம்மாவோட ஒழுங்காக இருந்து குடும்பம் நடத்தலை, என்னையும் ஒழுங்காக படிக்க வைக்கலைங்கிற அந்த வெறுப்பும் எனக்கு இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா இழந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா எந்தெந்த விஷயங்கள்லாம் என்னை பாதுகாத்து வச்சுருந்துருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா இறந்த போது தான் எங்கள் அப்பாவோட வேல்யூவே எனக்கு தெரிஞ்சது. எனக்கே தெரியாமல் எங்கள் அப்பா என் பேரில் காசு போட்டு வச்சுருந்துருக்காரு, அதை எங்கள் அம்மாட்ட கூட சொல்லாமல் வச்சுருந்துருக்காரு. ஏன்னா எங்கள் அம்மா பெண்களோட இயல்பு காசு இருக்குன்னு எடுத்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணலாமே நினச்சிருவாங்க. ஆனால் என் பையனுக்குன்னு போட்டு வச்ச பணம்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல எங்கள் அப்பா எனக்கு காசு போட்டு வச்சுருந்தாரு. எனக்கு எங்கேயோ இருந்து ஃபோன் வந்துச்சு, மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, வந்து பணத்தை எடுத்துக்கங்க, நாமினியாக உங்கள் பேர் தான் போட்டிருக்காருன்னு. அப்போ தான் எங்கள் அப்பா இவ்வளோ விஷயம் எனக்கு பண்ணியிருக்காருன்னு தோணுது. பணத்தை விடுங்க ஐயா, எங்கள் அப்பா எனக்காக ஒரு தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டியே வாங்கி வச்சுருந்துருக்கிறாரு. இது எதுவுமே யார்கிட்டையும் சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக 18 இயர்ஸ் ஆனவுடனே மேஜர் ஆனவுடனே என் பையன் கையிலேயே போய் சேரணுன்ற மாதிரி எழுதி வச்சுருந்துருக்காரு, சேர்த்து வச்சுருந்துருக்காரு. அவர் ஒவ்வொரு முறை ஃபாரினுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக ஃபாரின் மெட்ராஸுக்கு போகும்போதெல்லாம் ஃபாரினுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே அங்கே டேபிள் தொடச்சி உணவகங்களில் வேலை பார்த்து அந்த காசை சேமித்து அங்கே இருக்க பேங்க்கில் போட்டுருந்துருக்காரு. யாருமே அந்த பேங்க் ரீச் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு மெட்ராஸ்லேருந்து அழைப்பு வந்ததுங்கய்யா. அப்போ அப்படியே தனி அறையில் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ முன்னாடி கண் கலந்து அழுதுட்டேன். நீ ஒரு தெய்வம்ப்பா, உன்னை போய் நான் வந்து இவ்வளோ இலக்காரமாக இவ்வளோ ஏளனமாக நினச்சிட்டேனே, ஒவ்வொரு முறை நான் உன்னை வந்து அசிங்கமாக திட்டம் போதோ பல பேர் முன்னாடி எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே பண்ணலை, இவர் வேஸ்ட்டுன்னு சொல்லும் போது உன் மனசு எவ்வளோ குத்தி காயப்பட்டிருக்கோம். உனக்கு அப்போ கூட உன் பேரில் மெட்ராஸில் பேங்க்கில் எல்ஐசியில் நான் போட்டிருக்கேன்டா, உனக்கு தெரியுமான்னு கூட நீ என்கிட்ட கேட்கலையே. அப்படியே நம்ம பார்த்து பிறந்த பையன் நம்ம மகன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான்னு கூனி குறுகி தான் உட்காந்துருந்தே தவிர ஒரு வார்த்தை கூட நான் சாகும்போது உனக்கு தெரியும்டா அப்படின்னு நான் சொல்லலையப்பா. இப்படி நீ செத்து என்னை ஒவ்வொரு நாளும் சாக வச்சுட்டியப்பா, நான் உருகிட்டேங்கய்யா. இப்போ ஒரு விஷயங்கய்யா, எங்கள் அப்பா சாதிக்க முடியாத அந்த ஃபாரின் அப்படிங்கிறத நான் சாதிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அப்பாவும் கனவுன்னு சொல்லிட்டாரு. இனி யார் தடுத்தாலும் சரி நான் கண்டிப்பாக ஃபாரின் போவேன்னு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, எங்கள் ஐயா இதுதான்மா விஷயம், ஜாதகம் நம்மை மீறி அந்த கிரகம் வந்து அந்த ஜாதகத்தை இயக்கணும். இப்போ நான் இல்லை நீ இல்லை, இந்த உலகமே தடுத்தாலும் உங்கள் பையன் ஃபாரின் போவார், நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்ட்டாரு. பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணியாச்சிங்க, அடுத்த வாரம் பாஸ்போர்ட் வந்துடும். எங்கள் அம்மா தடுத்தாலும் நான் போவேன். எங்கள் அம்மா நல்லா இருக்காங்கய்யா, எங்கள் அம்மாவுக்கு என்னையா குறை, எங்கள் அம்மாவுக்கு இந்த பையன் சம்பாதிச்சு வீடு கட்டிட்டாரு, ஆனால் இந்த பையனுக்கு வேற ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு உங்கள் அப்பா.
இப்போ இவங்க அம்மா குறப்பட்டுக்கிறாங்க, இந்த மனுஷன் பாருங்க கமுக்கமாக அவங்க பையனுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு, எனக்கு ஒன்றுமே செய்யலை. அம்மா உனக்கு தானம்மா எங்கள் அப்பா என்ன விட்டு போயிருக்காருன்னு இவன் சொல்கிறான். உன்னை பார்த்துக்கிற எங்கள் அப்பா என்ன விட்டு போய் வாழும் காலமெல்லாம் அவங்க அப்பாவை குறை சொன்னவன் செத்த பிறகு அவங்க அப்பாவுக்காக அவங்க அம்மா சண்டை போடுறான். அவங்க அப்பாவோட கனவு நிறைவேற்றிருக்காக நிற்கிறா. இப்போ அதன் பிறகு சொன்னபடியே ஒரு குறிப்பிட்ட கோயில் இருந்ததுங்க. அந்த கோயிலில் போய் இந்த பையன் சாமி கும்பிட்டுட்டு போகணுன்றது விதி. அங்கே போய் முறைப்படி வணங்கிட்டு அவங்க அப்பாவுடைய ஆத்மா அந்த கோயிலில் இருக்குது. அங்கே போன தாரே அழுகுறாங்கய்யா. இதோ அவங்க அப்பாவே வந்து அவனை ஆற தழுவுற மாதிரி இருக்கு. அந்த தென்றல் காட்டுற முகத்தில் படும்போது அவங்க அப்பாவே வந்து அவனை வந்து முத்தமிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்ல, அவர் சொன்னார் அந்த அனுபவத்தை. அப்படியே அவங்க அப்பா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மலை மேலே ஒரு கோயிலுங்கய்யா. அந்த மலை மேலே அப்படியே காற்று பயங்கரமாக அடிக்கும், நம்ம சட்டையெல்லாம் அப்படியே படப்படன்னு ஆடும். அதில் எங்கள் அப்பாவோட ஸ்பரிசத்தை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயசு பையன் அழுதா எப்படி இருக்கும், அழுது நான் போயிட்டு வரேன்ப்பா, நீ ஏமாந்த மாதிரி நான் ஏமாற மாட்டேன்ப்பா, இன்றைக்கி பல விஷயம் இருக்குப்பா, நீ அப்ரோச் பண்ண ஆட்கள் தவறாக இருப்பாங்க, ஆனால் சரியான ஆட்கள் நம்ம அப்ரோச் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஃபாரின் போகலாம்ப்பா, நீ எந்த கண்ட்ரிக்கு போய் இந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அதே கண்ட்ரிக்கு நான் போய் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவேன்ப்பான்னு சொல்லி முறைப்படி நல்ல ஏஜென்ட்ஸை வந்து அப்ரோச் பண்ணி முறைப்படி காசு கட்டி முறைப்படி அவங்க அப்பா எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரோ அதே நாட்டில் போய் 5-6 வருடங்கள் வேலை பார்த்து சம்பாரித்து கொண்டு வந்து அவங்க அப்பாவுக்கு அதே ஊரில் மணிமண்டபம் கட்டினா. வாழும்போதெல்லாம் அவங்க அப்பா மாதிரி ஒரு கேவலமான மனுஷன் இல்லைன்னு ஊருக்குள்ளே வந்து அவங்க அப்பாவை மதிக்காமல் சுற்றின பையன் அவங்க அப்பாவுக்கு மணிமண்டபம் கட்டினா சார். கட்டி அவங்க அப்பாவோட ஆசை நிறைவேற்றிட்டு அதன் பிறகு வந்து கல்யாணம் பண்ணி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காருங்கய்யா. அப்போ ஜாதகத்தில் ஃபாரின் போகணுன்ற விதி இருந்தால் கண்டிப்பாக ஃபாரின் போவாங்க. முதல்ல நீங்கள் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு எந்த கோயிலுக்கு போனால் உங்களுடைய கர்மா கழியுன்ற கண்டுபிடிங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். கர்மா தான் தடையை ஏற்படுத்துங்கய்யா. எண்ணத்தை கொடுக்குறதும் உங்கள் ஜாதகம் தான், அதில் தடையை ஏற்படுத்துறதும் உங்கள் ஜாதகம் தான், அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழி உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்கும். அதை கண்டாரைந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அந்த கோயிலோ அந்த ஸ்தலமோ அந்த பரிகாரத்தையோ பண்ணிட்டீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் ஃபாரின் போவீங்க. இல்லைன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவங்க அப்பாவுக்கும் அதான் பிரச்சனை, அந்த கர்மாவை கழிக்காம அவர் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, கடைசி வரைக்கும் போக முடியாமல் செத்து போயிட்டார். இவங்க பையன் வந்து கண்டுபிடிச்சி கர்மாவை கழித்து போயிட்டான். எத்தனை வருடங்கள் ஆனாலும் இதுதான் நியதி. போகக்கூடாதுன்னு இருக்கவங்க போய் கஷ்டப்பட்ட தருணம் இருக்கா ஏராளம். ஐயா எல்லோருக்கும் எல்லாமும் வந்து சரியாக வராதுங்க ஐயா. நான் தான் சொன்னேன்ல, அங்கே போய் கஷ்டப்படணுங்கிற விதி இருந்தால் கஷ்டப்படுவாங்க, அதை யார் தடுத்தாலும் போய் நிற்பாங்க, சிரமப்படுவாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீமிங்கய்யா. நல்ல விஷயத்துக்கும் அந்த கிரகம் வந்து யார் தடுத்தாலும் போய் செய்ய வச்சிரும். கெட்ட விஷயங்களை நீ கெடணும்னு இருந்தால் எத்தனை பெரிய சக்திகள் தடுத்தாலும் நீ போய் கெடுவேன். அப்போ முதல்ல உங்கள் ஜாதகத்தை ஆராயும் போது இதில் இந்த விஷயம் இருக்குன்னு சொன்னால் முதல்ல பிலீவ் இன் த ப்ராசஸ், பிலீவ் இன் யுவர் ஹோரோஸ்கோப். இது உங்களுக்கு ஆகும்னா ஆகும், ஆகாதுன்னு ஆகாது. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இது போனால் பிரச்சனை வரும்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறாருன்னா நம்புங்க, உட்காந்து யோசிங்க, இதில் சாதக பாதங்களை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. உங்கள் ஜாதகம் தெளிவாக சொல்லிவிடும். அது மாதிரி 1000 விஷயங்கள் சொல்ல முடியுங்க. ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்து நான் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தங்க, அவருக்கு எல்லாமே இருக்குங்க. உள்ளூரில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது, பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது. ஆனால் அவருக்கு இது வரைக்கும் ஃபாரின் போனதே இல்லை. இது அவருக்கு ஒரு குறையாகவே இருக்குது. அவருக்கு அன்றாட பணிகளே அப்படியே தலைக்கு மேலே இருக்குங்கய்யா. ஆனால் ஃபாரின் போகலைன்றதை வந்து நண்பர்களும் அவர் வட்டாரமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன இங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற நாடு கூட போகலையா, ஃபாரின் போகலையா, என்ன பண்ணுற நீ இவ்வளோ பணத்தை வச்சுட்டு, இப்படி சொல்ல அதுவே அவருக்கு ஒரு ஈகோவாக பில்ட் ஆகுது. அப்படியே வெறித்தனமாக வந்து வராருங்கய்யா. ஐயா இந்த ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஏதோ ஒன்று தடுத்துருந்துங்கய்யா. கடைசியில் ஏதாவது பேங்காக்காவது போகலாம், இல்லை எங்கேனாவது தாய்லாண்டாவது போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அன்றைக்கி பார்த்து அம்மா போட்டுருச்சு. ஐயா பணம் இருந்தால் நம்ம ஃப்ளைட் டிக்கெட் வாங்க முடியாதுங்களா, பாஸ்போர்ட்லாம் வச்சுருக்கிறாரு. ஆனால் அவர் எல்லா ப்ராசஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா அம்மா போட்டு படுத்துறாரு, எப்படி ஃப்ளைட் ஏற முடியும், அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுது. இப்படி பல்வேறு சூழ்நிலை காரணங்களால் அவர் ஃப்ளைட் ஏற முயற்சி பண்ணி தடுத்துக்கிட்டே இருக்குங்கய்யா. வெறியோட பாஸ்போர்ட்டும் ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வர்றார். தங்கையா பாஸ்போர்ட்டு, தங்க என் ஜாதகம், என்ன கண்ட்ராவினே தெரில, ஃபாரின் போக முடியல, நான் ஃபாரின் போய் ஆகணும், ஃபாரின் போக வைங்க அப்படின்றார். அதாவது என்ன பண்ணலான்னு கேட்குறது வேறு, எனக்கு இது வேணும், இதுக்கான விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும். விசா எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி பாஸ்போர்ட்டோடலாம் உங்களுக்கு வந்திருக்காரு. எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, அவருக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகள் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபாரின் போக முடியல. டூர் போகிறதுக்கு தானே கேட்குறாரு. ஆமாம் செட்டில் இல்லை, பிஆர். ஆமாம், அங்கே போய் பணமோ சப்பாத்தி, நான் வெளிநாடு போகணும், ஜாதகத்தை பார்ப்போம், பார்த்துட்டா அவர் வெளிநாடு போனால் அவருக்கு பிரச்சனை வரும். ஐயா வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் போகாமல் இருங்க, இந்த வருஷத்துக்கு அப்புறம் போங்க. என்னங்கய்யா நீங்கள் இப்போவே எனக்கு 48 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஃபாரின் அந்த மைண்ட் செட்டே இல்லாமல் போயிடும், எனக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணமே இல்லாமல் போயிடும், இப்போ நான் போகணுன்ற எண்ணத்தில் இருக்கேன்.
ஐயா போகணும் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் ஒரு ஜோதிடராக போனால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லக்கூடிய தார்மீக பொறுப்பும் உனக்கு உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பிரச்சனை வந்துட போகுது, எவ்வளோ எத்தனை லட்சம் செலவு பண்ணணும், எத்தனை கோடி வேணும், டாலர்ஸாக மாற்றணுமா இல்லை யூரோவாக மாற்றணுமா இல்லை உங்களை வெள்ளியாக மாற்றணுமா அப்படி இப்படின்னு பிரச்சனை வரும். வேண்டாம், தள்ளி போடுங்க, இப்போதைக்கு வேண்டாம். உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் செஞ்ச புண்ணியம் தானே அதை காப்பாற்றிட்டு வருது, போகக்கூடாமல் பார்த்துக்கிறது இவர் செஞ்ச. அதான் சொன்னேன், இத்தனை முறை முயற்சி பண்ணியும் ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு தடைப்படுதுன்னா இது உங்களுக்கு ஆகாதுன்றதை உணருங்க ஐயா. ஃபாரின் போகிறீங்க போகலைன்றது நீங்கள் சொன்னாலும் தெரிய போகுது. அதை பற்றி இப்போதைக்கு மறந்துடுங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மறந்துடுங்க, அதுக்கப்புறமா கூட நீங்கள் போங்கன்னு சொல்கிறேன். போகணும் அப்படின்ட்டார். என்ன கேட்டிங்கன்னா போகிறது ஆபத்து, வேண்டாம் அப்படின்ட்டேன். அவர் பிடிவாதமாக இருக்கும்போது இன்னொரு கோயில் சொல்கிறேன். சரி நீங்கள் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க, அந்த கோயிலுக்காவது போயிட்டு வாங்கய்யா, போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளைட் ஏறுங்கன்னு சொல்கிறேன். இப்போ சொன்னீங்க, இது பாயிண்ட்டு, இப்படி சொல்லு, போகாதுன்னு சொன்னால் என்ன நீ ஜோசியர் அப்படின்ட்டார். ஐயா இது கூட நீங்கள் அடம் பிடிக்கிறதுனால தான் சொல்கிறேன்னு தவிர போகக்கூடாதுங்கிறது தான் இப்போ நான் உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீ சொல்கிற தம்பி, நீ சொன்ன கோயிலுக்கு நான் போயிட்டு நான் ஃப்ளைட் ஏறிடுறேன்ட்டு கிளம்பிட்டாருங்கய்யா. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சுங்கய்யா. 3 வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. தம்பி அது என்னமோ தெரில, நீ சொன்ன கோயிலுக்கு மட்டும் போகவே முடியல. ஐயா இப்போவும் சொல்கிறேன், வேண்டாம், ஃபாரின் வேண்டாம், அந்த கோயிலுக்கு உங்களால் போக முடியல. எனக்கு என்னமோ இதில் நம்பிக்கை இல்லை, நீ ஒரு கோயில் சொன்னால் போகணுங்கிற போகலன்றனா கண்டிப்பாக அவன் கண்ணு முன்னாடி போயே காட்டுவேன் அப்படின்ட்டார். விளையாட்டா ஒரு செல்லமாக சொல்கிறார். சரிங்கய்யா பார்த்துக்கங்க அப்படின்ட்டேன். ஒரு 2 மாதம் கழித்து அவங்க மனைவி வர்றாங்க. தம்பி அவர் மாட்டிக்கிட்டார் தம்பி, போன இடத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி அவர் அங்கேயே யாரும் கேட்பார் இல்லாமல் அங்கேயே இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார். எங்களெல்லாம் கிளம்பி வர சொல்கிறாங்க. எங்ககிட்ட ஏது பாஸ்போர்ட், அவருக்கே இப்போ தான் பாஸ்போர்ட் வாங்கினாங்க, யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருக்கான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மற்ற நண்பர்கள் பாஸ்போர்ட் இருக்கிற நம்பர்கள்லாம் அவங்களுக்கு நான் காசு கொடுத்து அனுப்பி அவரை போய் பார்க்க சொல்லி இப்போ அங்கே தான் கிடக்கிறாரு தம்பி. நான் என்கிட்ட சோறு சாப்பிடாம வேறு எங்கேயும் வெளில சாப்பிட மாட்டார். அதுவே அவருக்கு பிரச்சனை ஆகிடுச்சு. இங்கே உள்ளூர்லேயே ஹோட்டலில் சாப்பிட மாட்டார். எத்தனை மணி ஆனாலும் என்கிட்ட என் சமையலில் சாப்பிட்ற மனுஷன் இந்தா வந்துடுறேன்டின்னு போனவர் அங்கே மயக்கம் போட்டு விழுந்து சுகர் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு சுகர். நான் இங்கே கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுருந்தேன். அங்கே போனேன் சுதந்திரமாக 2 நாள் 48 மணி நேரத்தில் என்னென்னமோ சாப்பிட்டு குலோப் ஜாமுன்னு கேசரிலாம் சாப்பிட்டு கிருகிருன்னு கீழே விழுந்து அந்த ஹோட்டல்காரங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து இப்போ நான் நினச்சாலுமே அவர் போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்கள்லாம் போய் மீட் எடுத்து கொண்டு சேர்க்கறதுக்குள்ளே அடுத்து 1 மாதம் இந்த ப்ராசஸ் ஆகி பிறகு இங்கேருந்து தெம்பா போனவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு பழச்சா போதுங்கிற கண்டிஷனில் கொண்டு இங்கே மெட்ராஸில் போட்டாங்க. அப்புறம் அவர் மரியாதை நிமித்தமாக நான் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் அவரை போய் பார்த்தேன். அது வரைக்கும் அவரே கார் ஓட்டிகிட்டு வந்தார். அவரே 50 வயதுக்கு மேற்பட்ட வயது அவரே கார் ஓட்டிகிட்டு நின்னாருங்க. ஒரு பெரிய ஒரு இளைஞர்கள் ஓட்டக்கூடிய பெரிய கார் ஓட்டக்கூடியவர். அவர் போய் படுத்தேன். என்னங்க ஆச்சு? ஐயா தெரில தம்பி, நான் இங்கே இருக்கும்போது நல்லா இருந்தேன், என்ன நினச்சுன்னு தெரில, அங்கே போயிட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் இப்போ எனக்கு 10 வயசு நான் அப்படியே அதிகமாகி நான் துவண்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஐயா கவலைப்படாதீங்க, சில பேருக்கு வெளிநாடு ஆகாதுங்கய்யா, அட்லீஸ்ட் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க தாய்நாட்டை தாண்டக்கூடாதுங்கய்யா, அதுதான் சொன்னேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் மேற்கொண்டு காயப்படுத்தாமல் அந்த இடத்துல அந்த நிலையிலேருந்து அவர் அடுத்து எப்படி வெற்றி பெறலான்றதுக்கான சூட்சுமங்களை சொல்லி அதை அவரை ஆறுதல் படுத்திட்டு வந்தேன். அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு ரொம்ப பயபக்தியாக போய் அதை தன்னை மீட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கார். அப்போ ஜோதிடத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதுக்கு பொறுக்கணும் எதுக்கு உடனடியாக பண்ணணுங்கிற விதி இருக்குது. அதை கடைபிடிக்கணுங்கய்யா. கிரகங்களை தாண்டி நம்ம ஒன்று செய்யணும்னு முயற்சி பண்ணோம்னா கிரகங்கள் தன் வேலையை காட்டிடும். எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் எந்த ஒரு சாதனைக்கும் முதல்ல நம்ம தான் பண்ணோம் அப்படின்ற தலைக்கணம் இருக்கவே கூடாது. கிரகங்கள் எனக்கு ஆசீர்வதிச்சிருக்கு, கடவுள் எனக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு, என் முன்னோர்கள் செய்த புண்ணியம், என் தாய் செய்த புண்ணியம் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்தால் உங்களுக்கு என்றைக்கும் வெற்றி தான். ஒரே ஒரு சந்தேகம்தான், சில காரிய தடைகளுக்கு வெளிநாட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த காரிய தடை நீங்கள் இன்னொரு பரிகாரமாக சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது உண்மைதாங்கய்யா. சில பேருக்கு அந்த பூர்வீகம் ஆகாது. அந்த எப்போவுமே சில பேர் நான் அந்த பூர்வீகத்தை விட்டு போவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அங்கேயே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அவங்க பூர்வீகத்தை விட்டு விலகி வாங்க, ஒரு பக்கத்து டவுனுக்கு போங்க, பக்கத்து சிட்டிக்கு போங்க, இல்லை அந்த மாநிலத்தோட தலைநகரத்துக்கு போங்க. இல்லை குடி போகிற சொன்னீங்கன்னா சும்மா ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டா வாங்கன்னு சொல்லுவீங்க. எனக்கு உண்மையை பார்த்தா அவங்க அங்கேயே செட்டில் ஆகலாம்.
இவங்க தான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வாங்க. ஐயா ஒருத்தர் தஞ்சாவூர்காரர், உங்கள் ஊருக்காரர் தான் அவர். பொதுவாகவே தஞ்சை மாதிரியான ஒரு அருமையான மாவட்டத்தில் பிறந்தவங்க அந்த ஊரை விட்டு வரவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு தேவையான அத்தனையுமே கிடச்சிரும். நல்ல நீர், நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு காற்று, நல்ல எல்லாமே கிடைக்கும் போது, நல்ல மனிதர்கள், அன்பு, பாசம் எல்லாமே கிடைக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஊரை விட்டு வேற ஊரே அவங்களுக்கு தோணாதுங்க. மெட்ராஸில் எங்கேயோ வேற தேசம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஊரை விட்டு வர மாட்டாங்க. சுற்றுவட்டத்தில் ஏதாவது பிரச்சனைன்றதாலும் அது போராடிட்டு இருப்பாங்க. அந்த ஊர் ஆகாதுன்றது ஒத்துக்க மாட்டாங்க. அந்த தஞ்சாவூர்காரரை வந்து இந்த ஊர் உங்களுக்கு ஆகாதுங்கய்யா, நீங்கள் வாங்க மெட்ராஸுக்கு. ஜாதகப்படி அதாவது அது அவருக்கு பூர்வீகம். உங்களுக்கு பூர்வீகம் ஆகாது. ஒரு சில ஜாதகம். ஆமாம், அவர் தந்தையோடு இருக்காரு. தந்தையும் மகன் ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்ற விதி இருக்குங்கய்யா. அவருக்கு தந்தையோடு இருக்கிறாரு, அந்த பூர்வீகத்தில் இருக்காரு, தந்தையோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, பூர்வீகத்தோட போதிக்கிட்டு இருக்காரு. ஐயா உங்களுக்கு ஆகாது, கொஞ்சம் விலகி வாங்க அப்படின்னு அவர் சமாதானப்படுத்தி. ஏன்னா நான் வந்து எக்கோட கெட்டு போகணுன்னு விட மாட்டேங்கய்யா. ஒன்ஸ் நம்ம கிட்ட ஜாதகம் வந்துருச்சுனாலே அந்த பிரபஞ்சமோ நான் வணங்கூட வாராகியோ அம்பாலோ வந்து நீ இவனை காப்பாற்றிடு அப்படின்னு நம்மகிட்ட வந்து விடுற ஒரு விஷயந்தாங்கய்யா. அதனால் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறேன். எக்கோட கெட்டு போகணும் என்னால் விட முடியாதுங்கய்யா. அவங்களுக்கு ஒரு படி இறங்கி போய் அந்த விஷயத்தை நான் செய்கிறதுக்கு முயற்சி செய்வேன். அப்படித்தான் அவரும் அது வழிக்கு வந்தார். இவனுக்கு நம்ம தான் கன்சல்டேஷன் ஃபீல்டாக கட்டிட்டோமே, அப்புறம் ஏன் சரி நம்ம மேலே ஏதோ அக்கறை எடுத்துக்கிறான். சரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிற தம்பி. ஐயா நான் சென்னையில் இருக்கேன், என்னையை பார்க்க வாங்க. அப்படியே அவர் கூப்பிட்டேன். என்னை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ நீ தஞ்சாவூர் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க தான் கூப்பிட்றாரு அவர். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தஞ்சைக்கு வாங்கன்னு நான் கூப்பிட்டேன். சரி உன்னை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு பிளான் போடுறேன். சரவணா ஸ்டோர்ஸுக்கு நான் ஷாப்பிங் போகணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி வராருங்க. ஒரு வழியாக ஆளை கிளப்பி கொண்டு வந்து இங்கே ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சு சில கோயில்கள் கூப்பிட்டு போனாங்கய்யா. கூட்டிகிட்டு போனால் அடுத்த ஒரு வாரத்துக்கு அவர் இங்கே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த ஊர்லேருந்து வருதுங்கய்யா. அமையுது. ஆமாம், பாசிட்டிவான விஷயங்கள். சரி இருந்து முடிச்சுட்டு வரேன்னு ஒரு மாதம் ஆயிடுச்சுங்கய்யா. அப்போ ஒரு தம்பி நீங்கள் இந்த வீட்டில் எனக்கு இந்த இடத்துல ரூம் பிடிச்சி கொடுங்கன்றாரு. அங்கே ரூம் பிடிக்கிறோம். இப்படி இந்த மெட்ராஸ் வந்து மெல்ல மெல்லமாக அந்த ஒரு மாத காலத்தில் பழகுதுங்கய்யா. இங்கே இருக்கிற மனிதர்கள், இங்கே இருக்கிற உணவுகள் மெல்ல மெல்லமாக தஞ்சாவூர்காரரு தன்னுடைய இந்த ஊரில் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் பிடிக்குதுங்கய்யா அவருக்கு. ஐயா பொதுவாக பல பேருக்கு இந்த நெருக்கமான இந்த சூழல் வந்து பிடிக்காதுங்க, அவருக்கு பிடிக்குதுங்கய்யா. அப்போ மெட்ராஸில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டோமான்ற அமைப்புக்கு வராரு. மெல்ல 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 அந்த ஊரில் இந்த டென்ஷன்லேருந்து ரிலீவ் ஆகுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இவர் அந்த வீட்டை விட்டு விலகி வந்ததுனால அவங்க அப்பாவோட உடல்நிலை சரியாகுது. அப்போ சொல்கிறேன் அவர்கிட்ட, நான் சொன்னேனே அப்பாவை விட்டு விலகி வரும்போது நீங்களும் ஜெயிப்பீங்க, உங்கள் தந்தையோட உடல்நிலை நல்லா இருக்கும் சொன்னேனே. நம்பினீங்களா? இப்போ உங்கள் அப்பா நல்லா க்யூர் ஆகிட்டு இருக்காரு பாருங்க. நீங்கள் ஏன் அங்கே போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு சின்ன ஏக்கம் இருக்கணும். உங்கள் அப்பாவுக்கு வந்து பையனை எப்போ பார்க்கணுன்ற ஏக்கம் இருக்கணும், உங்களுக்கு உங்கள் அப்பா எப்போ பார்க்கணுன்ற ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கம் தான் உங்கள் ஜாதகப்படி உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு போகும். இப்போ ஏங்குறீங்களா இல்லையான்னு கேட்டேன். ஆமாம் தம்பி, எங்கள் அப்பா கூட இருக்கும் போதெல்லாம் சண்டை போட்டு இருந்தேன், இப்போ ஒரு மாதமாக அவரை பார்க்காதனால எங்கள் அப்பா எப்படி இருப்பாரோன்னு ஏக்கமாக இருக்குது. அவரும் வந்து என்னை தேடுறாராம். நான் ஒரு 8 பாட்டு வந்துட்டுமா, கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க ஐயா, கொஞ்ச நாள் போகட்டும், அவர் சந்தோஷமாக இருக்கட்டும், நீங்களும் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு தான் பல வேலைகள் வந்துருச்சு மெட்ராஸில், அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போங்க, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச பழங்கள்லாம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னோன்னே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க சொந்த ஊருக்கு போகிறாருங்க. சொன்னபடி அவங்க அப்பாவுக்கான தேவையான வாங்கிட்டு போகிறாரு. அவங்க அப்பா அப்படி கட்டி பிடிக்கிறான். ஒரு மாதம் உன்னை பார்க்காம கண்ணுக்குள்ளேயே இருக்கு அப்படின்ட்டு. வாழ்க்கையிலே முதல் முறையே எங்கள் அப்பா என்னை கட்டி பிடிச்சிட்டார் தம்பி அப்படின்றார் ஃபோன் பண்ணி. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் சென்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு, போக ஆரம்பிச்சிட்டார். இப்போது நான் சொன்னபடியே சொந்த ஊரில் இருக்கிற நாட்கள் ரொம்ப கம்மியாகி வெளியூர் பயணங்கள், அதுலேயே அவர் நல்ல சம்பாத்தியமும் அமைஞ்சிருச்சு. இதான் ஓகே, ஊர் சுத்த வரல அவர், இங்கே வந்து அவருக்கு சம்பாத்தியம் நடக்குது. அவர் கிராமத்தில் உட்காந்து சம்பாரிச்சதை விட இங்கே இந்த போக்குவரத்து தான் அவருக்கு அதிக சம்பாத்தியம். இப்போ அடிக்கடி சென்னை வரதே அவர் தான். இப்போ அவர் சொந்த ஊரில் இருக்கிற நாட்களே ரொம்ப கம்மி. அவர் எப்படா வருவார்னு அவர் சொந்தக்காரங்க, அவர் அப்பா, அவருடைய அம்மா, அவருடைய மனைவியெல்லாம் ஏங்குறாங்க. இவர் சம்பாதிச்சு கொண்டு போகிறார் ஒவ்வொரு மாதமும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சில ஜாதகங்களுக்கு வெளியூர்கள், வெளிநாடுகள் தான் ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அந்த 12 கட்டத்தை பார்த்து ஆராய்ந்து அதன் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு நாள் கூட நம்ம ஒரு எபிசோட் பண்ணலாம். இன்னும் நிறைய உதாரணங்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க. இதை நேர்களை கொண்டு போய் சேர்க்கறது இன்னொரு தர நான் வேற ஒரு கேள்வி கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன். இன்றைய நிகழ்ச்சியை ரொம்ப நிறைவாகும். நிறைய விடைகளுக்கு பதிலும் சிறப்பாக தந்திருக்கீங்க. நிலையத்தின் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றிங்கய்யா. நேர்களே, வெளிநாடு போகணுமா, என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குன்னு இல்லை, உங்கள் ஜாதகத்தில் அனுமதி இருக்குதா,
அதுவும் ஐயா வந்து பர்டிகுலராக இந்த நாட்டுக்கு முயற்சி செய்யுங்க, இப்போ முயற்சி செய்யுங்க, இதை செஞ்சுட்டு முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு கிடைக்கும்னு சவாலை சொல்கிறவர். ஏன்னா நாளைக்கு அவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம், நடக்கலைன்னா சொல்லிகிட்டே கேட்கலாம். ஆனால் அவர் சொல்கிறத செய்யலைன்னா அவரும் சொல்லிவிடுவார். ஒரு கோயிலுக்கு போக சொன்னார், போகாதனால எவ்வளோ விளைவுகள் பாருங்கள். இது சரியான நபரை தொடர்பு கொள்வோம், அவரை தொடர்வோம், வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். மீண்டும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566662742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.